ஹாய்ங்க. இது நான் ரெசிபி சொல்லலை, நான் எப்படி செஞ்சேங்கிறத சொல்கிறேன். ப்ரொக்கோலி வாங்கி வச்சுருந்தேன். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தனியாக பொரிச்சாலும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்க மாட்டேங்குது, முட்டை போட்டு பொரிச்சாலும் பிடிக்க மாட்டேங்குது. அதனால் ஏதாவது டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு, சரி சிக்கனோடு போட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிவிட்டு இப்போ சிக்கனுக்கு மசாலா எடுத்தேன். அதில் ஒரு 2 தக்காளியை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, சீரகம், மிளகு சேர்த்து அரைச்ச தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வச்சுருந்தேன். அது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தயிர் போட்டு முதல்ல நல்லா மசாலாவை பிரட்டிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு பிரட்டி அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் இது போட்டு பொரிக்க எனக்கு மனசு வரல, ஏன்னா எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியாது இல்லையா, அதனால் சரின்னு அதுக்கப்புறம் இருந்த ப்ரொக்கோலியை சுடுதண்ணில் போட்டு நல்லா எடுத்ததுக்கப்புறம் அது பார்க்கும்போதே கலர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பச்சை கலரில். ஆனால் சமைச்சா அந்த கலர் வராது. அதுக்கப்புறம் அதை பிரட்டி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் முருகலாகவே வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரட்டி வச்சதை போட்டு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக பிரட்டிக்கணும். அந்த மிதமான தீயில் உடனே தண்ணி ஊற்றிட வேணாம். அந்த மசாலாலாம் அதில் கொஞ்சம் இறங்கணும், எண்ணெய் மசாலா எல்லாம் சேர்த்து இறங்கணுங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் சும்மா கிளறி விட்டு மூடி போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த மசாலா இருந்த சட்டியை கழுவி அந்த தண்ணியை ஊற்றி அதை வேக வச்சேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. ஏன்னா ப்ரொக்கோலி எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. ப்ரொக்கோலியை ஒரு மாதிரி அவங்களுக்கே தெரியும் அது டேஸ்ட்டு. அதனால் அது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் சிக்கனில் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாகவே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சுருளை கிண்டுனோம்னா நல்லாயிருக்கும். சதன்னு இருந்தால் கூட அதுவும் நல்லா இருக்காது தான். அதனால் கொஞ்சம் நல்ல கிரேவி, திக்கு கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்குண்டு நல்லா திக்கு கிரேவி ஆக்கிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கியாச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் செய்யுங்க.